ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹவு டு ஸ்டாப் ஆட்டோ டவுன்லோட் வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன் யோர் மொபைல் கேலரி. ஆமாங்க, அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசீவ் ஆகிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மொபைல் டவுன்லோட் ஆகி ஸ்டோரேஜ் ஃபில் ஆகி இதனால் நிறையா ஹேங்கிங் இஷ்யூஸ் நம்மளுக்கு வரும் அடிக்கடி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிறனால. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம சேஃபாக நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம 2 பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் காமனாக நம்ம வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய இண்டிவிஜுவல் அண்ட் குரூப்ஸ் எல்லாமே நம்ம எப்படி ஃபோட்டோஸ் வீடியோஸ் லாக் பண்ணிக்கலாம். அது அப்படி இல்லைன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, ஒரு சில குரூப் மட்டும் நம்ம நோட் பண்ணி அதில் வர்ற அந்த குரூப்பில் வர்றது மட்டும் நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகிற மாதிரி நம்ம எப்படி பண்ணிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Below link on this video description. நம்மளோட வாட்ஸ்அப் மொபைலில் வாட்ஸ்அப் பே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்னா காமனாக வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டவுன்லோட் ஆகிறது நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷன் தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ இதில் ரைட் சைடில் மேலே தெரியுது பார்த்தீங்களா, 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே லாஸ்ட்டில் செட்டிங்ஸ் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்க அப்படின்னா சார்ட்ஸ்னு இருக்குது. ஸோ சார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சார்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா விசிபிலிட்டி இருக்குது. ஸோ மீடியா விசிபிலிட்டி என்னோடய ஆனில் இருக்குது. அதனால் எனக்கு இண்டிவிஜுவலாக பண்ணாலும் சரி, குரூப்பில் இருக்க வர்றதும் சரி, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டவுன்லோட் ஆகிற மாதிரி நான் இதில் எனபிளில் வச்சுருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிறல பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் நம்மளுக்கு நிறையா வரும் அடிக்கடி. ஸோ அதனால் இது மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த குரூப்லேயும் இண்டிவிஜுவலாக வர்ற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இது டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லைன்னா அதில் நம்ம டேரெக்டாக நம்ம அந்த வாட்ஸ்அப் பேஜ்லேயே நம்ம டேரெக்டாக பார்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இதில் இண்டிவிஜுவலாக நம்ம இப்போது எனக்கு இத்தனை குரூப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு குரூப்பில் இருக்கிறது மட்டும் எனக்கு வேண்டாம். ஒரு அஃபிஷியலாக வச்சுருப்போம், நம்ம சில இது பர்சனலாக வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி அன்அஃபிஷியலாக வச்சுருக்கிறது நம்மளுக்கு எல்லாமே வேணும் அப்படின்றனால அதை விட்டுட்டு நம்மளுக்கு காமனாக ஒரு என்டர்டைன்மெண்ட்காக நம்ம வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணி பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சதுன்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த குரூப்ஸோட நேமோ அந்த குரூப்ஸோட பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3 டாட்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே குரூப் இன்ஃபோன் இருக்குது. ஸோ குரூப் இன்ஃபோ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லாஸ்ட்டில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா இதுலேயும் மீடியா விசிபிலிட்டின்னு இருக்கும். ஸோ இதில் நான் ஆல்ரெடி ஆனில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதில் வர்ற வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு டவுன்லோட் ஆக வேண்டாம் அப்படின்றனால பார்த்தோன்னா நம்ம நோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு இதில் வர ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே நம்மளுக்கு டவுன்லோட் ஆகாது. நம்ம ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப் பேஜ் ஓப்பன் பண்ணி அப்படியே ஜஸ்ட் அதிலேயே நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிகேஜி ஸ்கார்பியோ மீடியா. பை பாய்.